இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறார். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன செய்யுதுன்னா, அனைத்து சாதிகள் அர்ச்சகர்கள் இது போன்றதெல்லாம் சமூகத்தை ஒன்றிணைக்குது. அவங்க எல்லாம் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய நபர்கள். அப்போ இந்த மாதிரி செய்யற போது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவர் நேரடியாக தாக்க முடியாமதா இது மாண்டு இடங்கள்ல அவர் தன்னுடைய புத்தியை அவர் வெளியே காட்டுறார். இன்னும் சொல்ல போனா இந்த தமிழ் சமூகத்தை நேரடியா புறக்கணிச்சா எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிதான் இது போன்ற மறைமுகமான நிகழ்வு நடக்கிற போதும் கூட்டங்கள் நடக்கிற போதும் அவர் வெளியேறார். சார் இது எப்படி பார்க்கணும்னா, இது நாம எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கம். அந்த அரங்கத்துல மரியாதைக்குரிய சபாநாயகர் இருக்கிறாரு, மரியாதைக்குரிய முதலமைச்சர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னாடி இந்த மாதிரி புறக்கணிக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சார்பாக அவங்க எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க ஓட்டு போட்டதுனாலதான். அப்ப நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல அந்த கூட்டத்தை மட்டும் புறக்கணிக்கல, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தான் புறக்கணிச்சுட்டு அவர் வெளியே போறாரு. நாங்க அப்படிதான் பாக்குறோம் அவரை. ஏன்னா நாங்க தான் ஓட்டு போட்டுதான் இன்னைக்கு முதல்வர் இருக்கிறாருன்னா, முதல்வர் மக்களுடைய பிரதிநிதி தான் உட்கார்ந்திருக்காரு. அப்போ மக்களுடைய பிரதிநிதித்துவமா தான் இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு முறை இருக்கு. நம்ம அந்த அரங்கம், அந்த கூட்டத்துக்கு ஒரு அரங்கத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு கலாச்சார வரமுறை இருக்கு. அப்ப எது முதல்ல தொடங்குவாங்களோ அதைத்தான் நம்ம தொடங்குவோம். அவர் எங்கேயோ இருந்துட்டு இங்க கொண்டு ஆர்எஸ்எஸ் துணிக்கணும்னு பாக்குறாரு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை வந்து இங்க விதைக்கணும்னு பாக்குறாரு. இங்க விதைக்க முடியாது. ஏன்னா இது வந்து தந்தை பெரியாரோட மண்ணு. மீண்டும் மீண்டும் நம்ம அதைத்தான் சொல்லுவது, பெரியார் மண்ணு. இங்கே அவருடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சன் பரிவார் கும்பலோட அந்த பாசிச பாஜக இந்த மாதிரி கொள்கைகளால இந்த மண்ணில் விதைக்க முடியாது. அதுக்கு தான் ஆளுநர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆளுநருக்கு தொடர்ந்து இருக்கிறார். வேற ஆளுநருக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பரப்புறது, இந்த மாதிரி தமிழ் தாய்கள் வாழ்த்துக்கள் சொல்ற போது அதை புறக்கணிக்கிறது, திராவிட சொல்லுன்னு சொல்ற போது புறக்கணிக்கிறது, இப்படித்தான் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அவர் புறக்கணிச்சிட்டு இருக்கிறார். எனவே நாங்க இதை இந்த செயலை அவரை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம்.